Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, example 2.26. Find the number of terms in the AP 3, 6, 9, 12 up to 111. So இதில் என்னன்னா first term தெரிய வரும், last term தெரிய வரும். So last term என்னது கடைசி term. So first term எப்படி முதல் term நம்ம சொல்றோமோ, for example 1 2 3 4 ல நம்ம எப்படி முதல் term சொன்னோமோ, last term for example 100 ல முடியுதுனா இதுதான் last term. இந்த சீக்வன்ஸ் வந்து 100ல முடியுதுனா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம். இதுதான் அப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்பது ஏ என்னாச்சுன்னா 1 to 100ல ஃபஸ்ட் டேர்ம் ஏ 1, செகண்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் வந்து 100. ஸோ இதை மாதிரி தான் அதே போல் இந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 3 வரும், லாஸ்ட் டேர்ம் வந்து 111 வரும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்க. ஸோ லாஸ்ட் டேர்ம்னா இதுதான். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் என்னது, எண்ணு தான் ஒன்றும் தெரியாது. ஏபி என்னன்னு தெரியும், ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் என்ன நம்மளுக்கு தெரியாது. என்ன தெரியாமல் நம்மளால் ஸ்ட்ரைட்டான ஒரு ஃபார்முலாவில் நம்ம போட முடியாது. ஸோ அதனால் நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்னா n is equal to L minus A by D plus 1. ஸோ எல்னா என்னது, லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் என்பது லாஸ்ட் டேர்ம்னால் இப்போ தான் சொன்னேன், ஒரு 100 நம்பர்ஸில் 100 தான் லாஸ்ட் டேர்ம்னு சொன்ன போல் இந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் 111 வரும். ஏன்னா அதோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்கு மேலே எந்த டேர்ம்ஸும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்னா ஏ, அதுதான் உங்களுக்கு 3 தான் வரும். ஸோ தனியாக எழுதுகிறேன். டி வந்து காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேர்ம் 111, ஏ வந்து இது 3. டி எப்படி கண்டுபிடிக்கணும், ஏதாவது 2 நம்பர்ஸ் ஒரு நம்பரே போதும், ஏதாவது 2 நம்பரில் செப்பரேட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். டவுட்டுக்குன்னா 2 நம்பர் எடுத்து பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் 6 - 3 எடுத்து விட்டிங்கன்னா 3 வரும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு ஏ தெரியும், எல் தெரியும், டின்னு தெரியும். ஸோ இதை வச்சு இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டிங்கன்னா 111 minus 3 by d என்பது உங்களுக்கு 3 plus 1. ஸோ n is equal to 100 minus 108/3 வரும். ஸோ இது சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 108/3 plus 1. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அரவுண்டு 3, இங்கே ஒரு 1 பேலன்ஸ். ஸோ 6, that is going to be 36 plus 1 37 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ n is equal to totally 37 terms. இந்த சீக்வன்ஸில் அவள் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, டோட்டலாக 37 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ டேர்ம்ஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாவே அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.